வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். நம்ம முதல் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு தேங்காய் அரிசி அரைச்ச பாயசம் பார்த்துட்டோம். 2வது ஆடி வெள்ளிக்கிழமைக்கு மாக்கண்டி அல்வா பார்த்துருப்பேன். 3வது ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குடான்னம் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த குடான்னம் தான் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, வெறும் பச்சரிசி அதை மட்டும் நல்லா ஒரு பங்குக்கு 5 பங்கு கிட்ட தண்ணி விட்டு வெடிச்சுட்டுருக்கேன். இதை நீங்கள் எங்களுக்கு இது மாதிரி வெங்கலப்பானையில் வெடிக்கிறதுக்கு இது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் குக்கரில் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இது இந்த கப்பால் ஒரு அரை கப் 3/4 கப்பு தான் நான் எடுத்துட்டுருக்கேன். 3/4 கப்புக்கு நல்ல ஒரு 6 கப் கிட்ட தண்ணி விட்டு வச்சுருக்கேன் நான் இதில். அட் த சேம் டைம் இதுக்கு 3/4 கப்பு கிட்டக்கு 3 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். ஏன்னா இது நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த அரிசியிலேருந்து 3 பங்குலேருந்து 4 பங்கு வரைக்குமே வெல்லம் இருக்கலாம்னு சொல்கிறா. நமக்கு 3 போரும்னு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிறவா 4 நீங்கள் போட்டு பண்ணிக்கோங்க. இந்த குடான்னம் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இது பொங்கல் மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பொங்கல் மாதிரி இருக்கும். ஆனால் பைத்தம்பருப்பெல்லாம் கிடையாது, கடலைப்பருப்புலாம் கிடையாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பிரசாதம். இது எல்லாரும் லலிதா சகஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கிறவா எல்லாருக்குமே தெரியும். குடான்ன பிரீத்த மானசா அப்படின்ற அந்த நாமாவும் அவளுக்கு இருக்குது. அந்த குடான்னத்தை தான் நம்ம இன்றைக்கி பண்ணிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா அண்ணா வெந்திருக்கு, இன்னும் வேகட்டும். நீங்கள் வேக வேக இந்த மாதிரி சைடில் வச்சு அழுத்தி கொடுத்து தேய்ச்சேன்னா நல்லா குழஞ்சி வரும். இது இப்போ இதுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். 1 3/4 கப்பு, 2 3/4 கப்பு, 3 3/4 கப். 3 போட வேண்டாம், எனக்கு எப்பயுமே ஒரு சந்தேகம் உண்டு. அதனால் ஒரே ஒரு கைப்பிடி போடுறேன். ஸோ இதை தண்ணி இந்த கப்பாலேயே 1 கப்பு 2 கப் தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி கொதிச்சுருக்கு. இது மாதிரி கொதிக்கணும். கொஞ்சம் கெட்டியாக பாகு மாதிரி ஆகிட்டோம். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். அதாவது இது கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நல்லா 1 ஸ்ட்ரிங் பதத்துக்கு இது வந்துட்டோம். அதுக்கப்புறம் இதில் தூக்கி விடலாம். சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா குழச்சலாக வெடித்து வச்சுருக்கோம். பச்சரிசி சாதம் குழச்சலாக இருக்குது. இந்த வெல்லத்தையும் நம்ம கரைச்சி பாகாக்கி இதில் விட்டுட்டு இதோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் எடுத்துக்கிட்டே கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் அரிசி எடுத்திருந்தாலும் இந்த வெல்லத்தோடு சேர்ந்து கொதிக்கிறதே தளன்னு கொதிக்கும். மேலே படாத இருக்கணும்னா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் இறக்கி வச்சுக்கிறேன். ஸோ இந்த வெல்லத்தோடு சேர்ந்து இந்த சாதம் நல்லா அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும், கெட்டி ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தாப்பில் நெய் விட்டு இதில் முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் போடணும். ஸோ இது நல்லா பச்சை வாசனையும் போகணும், வெல்லமும் நல்லா கெட்டி ஆகணும். நல்லா கொதிக்கட்டும். இது அம்பாள் நைவேத்தியம். நான் ஒரு 5-6 ஸ்டெப் குங்குமப்பூ போடுறேன். ஸோ இது அத்தனையும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்தில் பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா வெல்லத்தோடு சேர்ந்து கொதித்து நல்ல கெட்டியாக எடுக்குது. இந்த இதில் இது வெறும் பச்சரிசி வெல்லம் சேர்த்து தான் குடான்னம் அப்படின்னா, குடம் அப்படின்னாலே வெல்லம் சேர்த்து சாதம். அதுதான் அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தியான ஒரு இது. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். இறக்கி வச்சுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன். ஒரு 10 முந்திரி, 4-5 பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் திராட்சை பழம். இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கிட்டே நெய் விட்டுக்கோங்க. நெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த குடான்னம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டேன், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன். சின்ன போட்டு இதை குடான்னத்தில் ஆட் பண்ணலாம். நல்ல ஜோரான அம்பாளுக்கான நைவேத்தியத்துக்கு தயாரான
குடானம் தயாராகிடுது. ரொம்ப விசேஷம் இது. நிறைய பேர் லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கிறவா எல்லாருக்குமே தெரியும். குடான பிரீத்தமானசான்னு வரும். குடானம்னா நம்ம எல்லோரும் வெறும் சக்கரை பொங்கல்னு நினச்சிட்டு இருப்போம். பட் இந்த குடானம் தான் அவளுக்கான ரொம்ப பிரீத்தியான ஒரு இது. கண்டிப்பாக இதை எல்லோரும் முயற்சி பண்ணுவோம். இது ரெடியாக எடுத்து அடுப்பை அணைச்சிட்டு இதில் வந்து நம்ம கடைசியாக பச்சை கற்பூரம் சேர்க்கணும். ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம். ஸோ காமாட்சிக்கான நைவேத்தியம் தயாராகிடுத்து. கண்டிப்பாக எல்லோரும் இந்த வாரம் இதை குடானத்தை பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கோசரமும் லோகத்துக்கோசரமே நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நானும் எல்லாருக்கோசரமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாராத்துலேயும் எல்லா விதமான நன்மைகளும் பெருகி, சந்தோஷங்கள் பெருகி, மன நிம்மதிகள் பெருகி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜோரான குடானம் தயாராகிடுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பூமியேர் பிள்ளையார் பிறந்து வளர்ந்து நான் பேரான ஸ்தலமும் அறியேன். பெரியோர்கள் தரிசனம் ஒரு நாளும் கண்டு நான் போற்றி கொண்டாடி அறியேன். வாமி என்றுன்னை சிவகாமி என்றே சொல்லி வாயினார் பாடி அறியேன். மாதா பிதாவினது பாதத்தை நானுமே வணங்கி கொண்டாடி அறியேன். சாமி என்றே சொல்லி சதுருடன் கை கூப்பி சரணங்கள் செய்து அறியேன். சத்குருவின் பாதாரவிந்தம் தன்னை கண்டு சாஷ்டாங்க தண்டனறியேன். ஆமிந்த பூமியில் அடியேனை போல் மூடன் ஆட்சி நீ கண்டதுண்டோ? அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. அம்மை காமாட்சி உமையே. அம்மை காமாட்சி உமையே. பெற்ற தாய் என்றுனை மெத்தவும் நம்பினார் பிரியமாயிருந்தேனம்மா. பித்தலாட்டக்காரி என்று நான் அறியாமல் புருஷனை மறந்தேனம்மா. பக்தனாயிருந்து உன் சித்தமும் இறங்காமல் பாராமுகம் இருந்தார். பாலனான் எப்படி விசனமில்லாமலே பாங்குடன் இருப்பதம்மா. இத்தனை மோசங்கள் ஆகாது ஆகாது, இது தர்மம் அல்ல அம்மா. எந்தனை ரட்சிக்க சிந்தைகளில்லையோ, இது நீதி அல்ல அம்மா. அத்திமுகனாசையார் புத்திரனை மறந்தாயோ, அதை எனக்கருள் புரிகுவாய். அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. அம்மை காமாட்சி உமையே. அம்மை காமாட்சி உமையே.